ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 4 kg சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க, பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்துக்கோங்க 3.5 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன், தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் பிரியாணி டப்ரா எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு பட்டை ஸ்பைசஸ் போடுங்க, பிரியாணி ஸ்பைசஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கு முன்னாடி புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கோங்க. என்னுடைய மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு எல்லா உப்புமே போட்டுக்கோங்க. 2.5 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கிலோ கறி எடுத்து போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் அதிகன்ட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கறியை எப்பவுமே கையில் எடுத்து போடுங்க. நம்ம கழுவி வச்சுருக்க தண்ணி அந்த இதில் இருக்கும் பவுலில், அதை ஊற்றக்கூடாது. மொத்தமாக போட்டுருவாங்க, அது போடக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்ட தான் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 100 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி 50, பூண்டு 50 போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கோங்க. மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் தூள், பிரியாணி தூள், நெக்ஸ்ட்டு பெரிய மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வருது பாருங்கள். நான் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன போடுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றுங்க. அரிசி போட்டு கழுவிடுங்க. 3 வாட்டி கழுவிட்டு ஊற வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கொதித்து வந்தோடனே கறி வெந்திருக்கும். கறி ஒரு 50% வெந்தோடனே போட்டுருங்க. அரிசி போட்டு அரிசியை கையில் நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுமாரி போடணும். அரிசி அப்படியே கொட்டாதீங்க, உடஞ்சிரும். தூவி விடுங்க அரிசியை. நான் எப்படி கலர்றேன்னு பாருங்கள். அரிசி உடையாத அளவுக்கு கலர்றேன். அதே போல் நீங்கள் கலரணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இதுமாரி லைட்டாக திருப்பி விடுங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. திருப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே போல் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் தண்ணி வற்றிடுச்சு. இப்போ நம்ம டம் போட போகிறோம். ஆப்ஷனல் தான் கலர் பவுட்ரு, எசன்ஸு. உங்களுக்கு ஃபுட் கலர் ஆப்ஷனல். எது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னு விட்டுருங்க. எனக்கு டபுள் கலர் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். டம் போடுறது கீழே ஒரு தவா வச்சுக்கோங்க. மேலே ஒரு பிரியாணி டபரா செஞ்சு வச்சோம்ல, அது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் என்னுடைய அரிசி எப்படி உதிரியாக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக என்ன சொல்கிறேன்னா, ஓரத்துலேருந்து எடுங்க, அப்போ தான் அரிசி ஒடியாமல் இருக்கும். பாய், லவ் யூ ஆல். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.